வராந்தாவில் நின்ற வாசல் தூணில் சாய்ந்து கொண்டு சற்று குரலை உயர்த்தி, என்ன சார், என்ன வேணும் என கேட்டாள். நல்ல தம்பி எங்க? அவரு வீட்டுக்கு வந்து 10 நாளுக்கு மேல ஆச்சு. நானும் பையனும் ஒத்தையில தான் இருக்கோம். பையன் ஸ்கூலுக்கு போனா நான் மட்டும்தான். அவர் எங்க வாராரு? நீங்க விரட்டுறல ராத்திரியில ஒரு நாளும் வீட்டுல தங்குனது இல்ல. நான் அன்னைக்கு வந்தால சொன்னேன்ல, கோர்ட்ல போய் ஆஜராக. அப்படி ஆஜரானா நாங்க ஏன் தேடி வர போறோம்? எதுக்கு கோர்ட்டுக்கு போய் ஆஜராகணும்? அதுதான் அவர் இப்போ தடி வெட்ட எல்லாம் போறது இல்லையே. பண்டு வெட்டினதுக்கு கேஸ் இருக்குல்ல, அதுக்கு நிறைய கேஸ் முடிஞ்சாச்சுல்ல. இல்ல, இன்னும் 2-3 கேஸ் இருக்கு. சரி, வேலைக்கு போறாரு, காட்டு இறைச்சி நிறைய கொண்டு வரானா? எங்க வேலைக்கு போக முடியும்? நீங்க இடிச்ச இடியில ஒரு வேலையும் செய்ய முடியாது. நான் காட்டரைச்சி தின்ன மாட்டேன். ஒரு வேலையும் செய்ய முடியாதவனா 6 மாசத்துக்கு முன்ன மலைவாழ் பண்ண கட்டியிருக்கான். அது அவளுக்கு நல்ல மிளகு பறிச்சு கொடுக்க போனாரு. அதுல அவ இவரை இழுத்து போட்டா. அவளுக்கு மாப்பிள்ளை வேற இல்லையா? அதுக்கு பிறகுதான் இந்த பக்கம் வாரதே இல்ல. அப்படின்னா உங்க பாடு கஷ்டம் தானே. நான் ஒத்தையில ரப்பர் பாலை வெட்டி குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கேன். மழை பெய்தா பால் வெட்டும் இல்ல. அவரு வந்தா என்னதாவது தருவாரா என கேட்டான் அமுதன். என்னத்த தாரதுக்கு? ஒரு பைசா தரமாட்டாரு. என்கிட்ட இருந்துதான் எடுப்பாரு. அதுக்கு அவருக்கு ஒரு வேலையும் செய்ய கழியாது. நீங்க இடிச்ச இடியில இப்ப ஒரே இடுப்பு வலி. வந்தா எண்ணெய் போட்டு குடுக்கறதுதான் எனக்கு வேலை. அப்படின்னா உங்க பாடு கஷ்டம் தானே. ஓ, நான் பட்டினிதான். பின்ன அந்த ரப்பர் நிக்கிறதுனால வயிறுபாடு கழிஞ்சு போகுது.